சிறு வயதினரான நீங்கள் ஒரு மூத்தவங்களை பார்க்க போகும்போது உங்களோட ஃப்ரெண்டோட பாட்டின்னு வச்சுக்கலாம், இல்லை உங்களோட ஒன்று விட்ட சித்தப்பான்னு வச்சுக்கலாம். வயதானவர் நீங்கள் கிட்டத்தட்ட சிறு பிராயத்தில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வயது 40 இருக்கும்போது, உங்களுக்கு வயது 3 இருக்கும்போது, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கு வயது 50, அவருக்கு வயது 80. நான் யார் வந்திருக்கேன் தெரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் திருச்சியில் வேலையில் இருக்கும்போது நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன். நான் அப்படியெல்லாம் செய்வேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வருவேன். நீங்கள் உங்களோட டிஃபனை எனக்கு கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்படியெல்லாம் அவங்கள கேட்டிங்கன்னா அது அவங்கள கஷ்டப்படுத்துறது போல். ஏன்னா இப்போ இருக்கிற மூளையோட செல்களும் அவங்க அந்த ரொம்ப யோசித்து அந்த மனம் பலகீனமாகும். போன உடனே உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க பாசிட்டிவாக. இந்தந்த மாதிரிலாம் இருந்தேன், இப்படி நீங்கள் கொடுத்தீங்க, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லி உங்களோட பேச்சை ஆரம்பிங்க. நான் யாருன்னு தெரியுதான்னு நீங்கள் பெருசுப்படுத்திக்க வேணாம் உங்களை பற்றி. அடுத்தது ஒரு பெரியவங்களை ஒரு பாட்டி அம்மாவை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு அது பெரிய அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அங்கே போனோன்னே மகன் வீட்டில் அந்த பாட்டி இருக்காங்க. அவங்க ஒரு காஃபியோ ஏதோ குடிச்சிட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்க கீழெல்லாம் இறைச்சி அதை சாப்பிட, ஏன்னா அந்த மூளை சாப்பாட்டை தட்டிலருந்து எடுன்னு சொல்கிற அந்த சமிங்கை நேரமும் கை சாப்பாட்டில் போய் தொட்டு எடுத்து வாய்க்கு போகக்கூடிய அந்த ரெண்டுக்குமான கனெக்ஷன் வயதான காலத்தில் மாறுதலாக செயல்படும்போது அது வாயில் பட்டும் படாமல் செதறது தான் கீழே. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த உறுப்பினர்களுக்கு சில ஐடியாக்களெல்லாம் கொடுப்பீங்க. அது போலெல்லாம் கொடுக்க வேண்டாம். வயதான காலத்தில் அதுதான் நேச்சுரலாக நடக்குது. அது அவங்க அப்படியே இருக்கட்டும். நம்ம சிறு பிள்ளையில் நின்ன இடத்துல அப்படியே ஒன்றுக்கு போனோம், டாய்லெட் போனோம். அப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? அது போல் தான் ஷேக்ஸ்பியர் சொல்கிறது போல் சிறு வயதினராக மாறிடுவாங்க வயதான காலத்தில் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அதெல்லாம் ஒரு நேச்சராக, அதை இயற்கையாக கையால் அவங்க குடும்பத்தவர்களே கையாளுவாங்க. அப்படி தான் அவங்க கொண்டு வருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் போய் புதுசாக எதெல்லாம் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். அடுத்தது ஒரு பெரியவரை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, கடைசியாக நீங்கள் அந்த கடையை நீங்கள் நிர்வகித்த கடையை காலி பண்ணி வரும்போது உங்கள் பேரில் ஏதாவது பணம் போட்டு வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒரு பையன் பொண்ணு வச்சுருக்கீங்க, யார் பணம் தர்றா? உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா? என்ன மாதிரி செலவு பண்ணுறீங்க அப்படின்லாம் நீங்கள் போய் அவங்கள பார்க்க போகும்போது கேட்க வேண்டாம். இதெல்லாம் பெரியவங்க அந்த முதுமை காலத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்களால அவங்க கர்மாப்படி அவங்களோட விழிப்புணர்வு படி என்னென்ன அவங்க தனக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபோல் அந்த குடும்பம் அழகாகவே போயிட்டுருக்கோம். நாம் புதுசாக போய் அதை கிளற வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்கள பார்க்க போகும்போது. இப்போ உங்கள் வீட்டிலையே ஒரு பெரியவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பாட்டி அம்மாவோ தாத்தாவோ, இல்லை உங்களுக்கு 50 வயது ஆகுது, உங்கள் அப்பா 80 வயதில் இருக்காருன்னு வைங்க. அவர் நடந்து போகும்போது வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் தடிக்கி விழுந்துடுறாரு. அவருக்கு கொஞ்சம் அந்த முட்டியில் இருக்க ஜவ்வு விலகுது. கொஞ்சம் ஒரு 5 டேஸ்லேருந்து இப்போ 10 டேஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு உங்கள் ஆர்த்தோ டாக்டர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி பாசிட்டிவாக பேசணும்? அப்பா, இனிமேல் நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் குழந்தைங்கள நீங்கள் வயதானவங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பலகீனமாக இருக்கீங்க. பேர பிள்ளைங்களை கையை பிடிச்சி பாத்ரூம் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். இல்லாட்டி நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னைய ஒரு கை பிடிடான்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம்ப்பா. இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டிக் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு துணை போலவே இருக்கும். நம்ம மகாத்மா காந்தியெல்லாம் வச்சுருந்தார் இல்லையா? அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அவங்கள அணுகும்போது அவங்க அவங்களோட காலத்தை ஈஸியாக கழிப்பாங்க.
நாம் சிறு பிள்ளையில எத்தனை முறை கீழே உளுந்து எந்திரிச்சு மண்டையை உடைச்சு எவ்வளவெல்லாம் நம்ம பெரியவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? அதுபோல தான் பெரிய வயசானோன்னே அவங்க சிறுவர்களாக மாறுறாங்க. ஷேக்ஸ்பியர் சொல்கிறது போல். இதெல்லாம் அப்படியே சின்ன சின்னது நடக்கிறது தான். அதுக்காக நம்ம தலையில் கை வச்சு உக்காந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்கிறீங்க. உங்களை பார்க்க உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்டினுடைய யாரோ ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளின்னு வைங்களேன், அவங்க வர்றாங்க. வந்தோடனே உங்களோட அந்த பெரியவர் ரூமை சுத்தம் பண்ணுறது, அதை எடுத்து இப்படி பண்ணுறது, அதை அவங்களுக்கான அந்த முக்கியமான விஷயங்கள், மருந்து மாத்திரைகள் அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து எப்போ பார்த்தாலும் உன்னோட ரூம் மட்டும் இப்படி தான் அழிச்சாட்டியமாக இப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அங்கே வைக்கிறது, இதை எடுத்து இங்கே வைக்கிறது, கரெக்ட் பண்ணி அந்த டேபிளில் ஒதுக்கி வச்சிங்கன்னா, அவங்க காலையில் மத்தியானம் இரவு போடுற மாத்திரையை அவங்களுக்கு தான் தெரியும், கையேற்ற இடத்துல வச்சுருப்பாங்க. அதை நாம் சரி பண்ணுறேன், அழகு பண்ணுறேன் பேர் வழின்னு அங்கே இங்கேயும் மாற்றி போட்டு அதை அவங்கள திணறடிக்கும்போது வர்றவருக்கு நம்மளோட அந்த பெரியவங்க ரூம் ஏன் மியூசியம் போல் இருக்கணும்? நம்மளோட அந்த இயற்கையை ஒத்து நம்ம ரொம்ப ஒரு இயற்கையோடு இணைந்து யதார்த்தமாக நாம்ளும் வாழணும். அந்த பெரியவங்க ரூமை அது போலெல்லாம் நாம் செய்ய வேண்டாம். அந்த உங்கள் வீட்டுக்கு ஒரு முக்கியமான நபர் வராங்களா, உடனே அந்த பெரியவர்கிட்ட அவர் வந்தாருன்னா இப்போ வருவார், தொண்ணன்னு அவர்கிட்ட எதையாவது ஒன்று நீ கேட்டுட்ருக்காத. இவ்வளவு தான் சம்பளம் வாங்குறியா, நீ என்ன பண்ணுற, இவ்வளோ நாளைக்கு என்ன சேர்த்து வச்ச, அது இதுன்ட்டு நீ அவர்கிட்ட கேட்டுட்ருக்காத என்ன அப்படின்னு முன்கூட்டியே அந்த பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நீங்களாக இப்படி லெசனை கொடுத்து இப்படியெல்லாம் பேசணும், அது போலெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் பெரியவங்க இயல்பாக பேசும்போது வர்றவருக்கு உங்கள் பெரியவங்ககிட்டருந்து கூட அருமையான லெசன் கிடைக்கலாம். அதனால் இந்த விஷயத்தில் அவங்களா இருக்க விடுங்க. அதே போல் உங்கள் பெரியவங்க உங்களுக்கு பிடிக்காத அக்கம் பக்கத்தார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, பேச வேண்டான்னு சொன்னல, நீ ஏன் அவன் எனக்கு எனிமி, அங்கேயே நீ நெய்பரோடு பேசுகிற அப்படின்லாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களோட மனதுக்கும் மூளைக்குமான அந்த அந்த செய்தி தடவாளங்கள் நம்மளது போல் அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக ஒரு தந்திரமாக இருக்கிறதில்ல. அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, கேட்குறவங்க ஏதோ கேட்டுட்டு போகிறாங்க, அதை ஒன்றுக்கு ரெண்டாக அவங்க வெளியே சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி என்ன அப்படிங்கிறது உலகம் இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு செய்திக்காக அது அலையும். நாம் அவங்கள பற்றின அந்த வெளிப்பாடு நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு புரிதலை தராது. நம்ம வீட்டு பெரியவங்க மூலிமா அவங்க விஷயங்களை வாங்கி ஒன்று ரெண்டாக வெளியே சொல்லி நம்மளோட கர்மாவை அவங்க எடுத்துக்கிறாங்க, நமக்கு அவங்க பாசிட்டிவாக தராங்க. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால் நீங்கள் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டிங்கன்னா நம்ம பெரியவங்களே அங்கே பேச்சுவார்த்தையை குறைச்சிக்குவாங்க. முத்தாய்ப்பாக சொல்லி முடிக்கிறத அவங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி கேட்குறாங்க நம்ம வீட்டு பெரியவங்க. அது அவங்களோட உடலுக்கு வயத்துக்கு ஒத்து வரலன்னாலும் அதை பக்குவமாக பேசி 1-2 தடவை பிரியப்பட்டதையும் கொடுக்கும்போது அதனால் அவங்க படுற உபத்திரவம், அந்த உபாதைகளை நாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யும்போது அவங்களும் அப்பா இனிமேல் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பான்னு மனதாரையும் சொல்லுவாங்க. குழந்தைகளும் பெரியவங்களும் ஒரே ரிதத்தில் பயணிக்கிறவங்க தான். அதை மட்டும் நாம் நம்ம வீட்டு பெரியவர்களை மூத்தவர்களை நாம் மனதுள்ள வச்சு அவங்கள வழி நடத்துவோம்.